இந்தா எழுதி கொடு. சரி, நீ கிளம்பு. யார் நீங்க? என் பேரு ராமநாதன், சுரேஷ் கம்பெனியோட எம்டி அண்ட் சேர்மேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஹலோ சார், உங்களை தான் கேக்குறேன். என் சன் சுரேஷை இந்த ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தகவல் வந்தது. அதுக்காக தான் வந்தேன். உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க சார். சாரி. சார், உங்க பையனை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா இல்ல பெயில் எடுக்கலான்னு வந்தீங்களா? என்ன மேடம், ஒரு போலீஸ் ஆபீசருக்கு பப்ளிக்கோட ஃபீல் தெரியாம இப்படி விளையாடுறீங்க? அப்பாவியான என் பையனை தப்பான கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு கேட்க வந்த என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்றீங்க? யார் சார் உங்களை டென்ஷன் பண்ணது? உங்க பணக்காரத்தனத்தை எல்லாம் ஸ்டேஷனுக்கு வெளில கட்டி வச்சுட்டு உள்ள வாங்க. பையனை ரிலீஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியா வந்தீங்க? ஏதோ போலீஸ் ஸ்டேஷனை விலைக்கு வாங்கிட்டு போலான்னு இருக்கிற மாதிரில வந்தீங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சரி, இப்ப என்ன? என் பையன் இந்த கேஸ்ல சம்பந்தப்படலன்றதுக்கான ப்ரூஃப் என்ன? போஸ்ட் ரிப்போர்ட். ரெக்கமெண்டேஷன் லெட்டரா? இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். என்ன ராமநாதன், ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்களா? சார், நான் இன்ஸ்பெக்டர் முன்னாடி தான் இருக்கேன். அவங்க கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். யாரு? கமிஷனர். ஹலோ மிஸ் அகலியா? எஸ் சார். வக்கீல் வள்ளி கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? சார், இது வரைக்கும் நாங்க விசாரிச்சதுல வள்ளின்னு இருக்கிறவங்கள சுரேஷ் தள்ளி விட்டதுனால அவங்க தலையில பலமா அடிபட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னு நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த கேஸை நீங்க மறுபடியும் ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். பட் வை சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த அம்மா காலையில குடிச்ச காஃபில ஸ்லோ பாய்சன் இருந்திருக்கு. ஓ, அப்படிங்களா சார்? ஆமா, அதனாலதான் இறந்திருக்காங்களே தவிர அவர் கீழே தள்ளி விட்டதால இல்ல. ஐ see. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல சார். சுரேஷோட அப்பா என்னோட பழைய ஃப்ரெண்டு. என்கொயரியை முடிச்சிட்டு அவரை ரிலீஸ் பண்ணி அனுப்புங்க. தேவைன்னா நாம கூப்பிட்டுக்கலாம். எஸ் சார். தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள். எஸ் மேடம். அவரை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். சுரேஷ், சுரேஷ், ஏப்பா சுரேஷ், வாப்பா. வாப்பா. ஹாய் டாட், வந்துட்டீங்களா? இது வரைக்கும் நானும் என் பையனும் ஸ்டேஷனுக்கே வந்ததில்ல. தேவையில்லாம என்னோட மகனை லாக்அப்ல வச்சு தப்பு பண்ணிருக்கீங்க. தோ பார், நீ கமிஷனரை வச்சு மூவ் பண்ணதுனால இந்த விஷயத்தை நான் இதோட விடுறேன். இதுக்கு மேல இங்க நின்னு ஒரு வார்த்தை பேசுன இல்ல ஓவரா சீனை போட்ட உன் பையனை வேற விஷயத்துல உள்ள போட்டுருவ. போயா. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நரக சாதுரியா. சரி விடுங்க, இதையே 10 தடவைக்கு மேல சொல்லிருப்பீங்க. எங்க பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போக முடியாம போச்சுங்கிறத விட உங்க அம்மா அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் மானம் போயிடுமேனு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சாதுரியா.
ஐ டு லவ் யூ so மச். நீ என்ன தப்பா நினைக்கல? சுரேஷ், என்ன கேள்வி இது? நான் உங்களை எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன். சரி, நாளைக்கு நாம சந்திக்கலாமா? பை, டேக் கேர். யாருப்பா போன்ல? அது அது ஃப்ரெண்ட் டாட். என்ன மாதிரி ஃப்ரெண்டு? என்ன டாடி இப்படிலாம் கேக்குறீங்க? என்ன சுரேஷ், இது வரைக்கும் உங்ககிட்ட 50 வாட்டி சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நீ வேணான்னு சொல்லிட்ட. பிசினஸ் தான் முக்கியம்னு சொன்ன. இப்போ பிசினஸ விட்டுட்டு காதல் கத்திரிக்கான்னு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. டாடி ப்ளீஸ் கத்தாதீங்க. யார் அவ? டாடி ப்ளீஸ். உங்ககிட்ட தான் கேக்குற, யார் அவ? அவ பேரு சாதுரியா. நம்ம கேஸ்டா? தெரியல. அவங்க அப்பா என்ன பண்றாரு? மலேசியால ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. நான் அவங்க அப்பா கிட்ட பேசி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. நம்ம பிசினஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஓகே? டாட், நீங்க எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க வேண்டாம். உங்களோட இந்த டம்மி அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. சாதுரியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சுரேஷ், சுரேஷ், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க மேடம் காலையில குடிச்ச காஃபில விஷம் கலந்து கொடுத்ததுனால தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அன்னைக்கு காலையில யார் வந்தது? தெரியல மேடம். அன்னைக்கு நான் காலையில லேட்டா தான் வந்தேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஆண்டனி. மேடத்தை பார்க்க வந்த யாரோ ஒருத்தர் கூட காஃபி குடிக்கும்போது இந்த விஷத்தை கலந்துருக்கணும். வீட்ல ஒருத்தருக்கு காஃபி கொடுக்கணும்னா கண்டிப்பா அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்ல தெரிஞ்சவங்க கூட வந்திருக்கணும். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.